அடடே! வாங்க, வாங்க. இன்னைக்கு கத்திரிக்காய் கூட்டு செய்யலாமா? கத்திரிக்காய் கூட்டு செய்றதுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திட்டு, வெந்தயம், கடுகு சேர்த்துக்கங்க. வெந்தயம், கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், பொடி பொடியா நறுக்கின வெங்காயம், அது கூட தக்காளி சேர்த்து நல்லா கிண்டிக்கணும். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம், நம்ம பொடி பொடியா நறுக்கின கத்திரிக்காவை சேர்த்துக்கணும். ஒரு 3 முருங்கைக்காய் பொடி பொடியா நறுக்கினதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த கத்திரிக்காயோட கிளறிடுங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குங்க. 50 கிராம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இந்த மசாலா கத்திரிக்காயோட ஒன்று சேர மாதிரி நல்லா கிளறிக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா மசாலாலாம் ஒன்று சேர்ற அளவு கிளறிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கணும். இந்த கத்திரிக்காய் கூட்டு வந்து தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதத்துக்கு கூட சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். எனக்கு இந்த கத்திரிக்காய் கூட்டு வைக்க தெரியாது. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் தான் வச்சிட்ருக்காங்க. ஓகே, நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.